வனத்தின் வெடுத்து எல்லாத்துக்கும் ஒரே நீர்மலரியா அடிக்கிறா. இந்த பாட்டுக்கு உண்மையிலே இப்படி வரமாடாதே. அப்ப அப்ப கொஞ்சம் வாலிமை இந்த இன்னர் மட்டும் எடுத்துட்டு போய் சாமி நல்லா இருக்கு. இந்த மேடல முடிவு மட்டும் இருக்குன்னு நினைக்கிறேன்டா. தம்பி நீ இப்போ ஓட போற. வனத்தின் வெடுத்து அவங்களுக்கு இருக்கு முடிச்சுட்டு இருக்காங்க. முக்கா பவன தாலிருவா முன்னோருக்கு அது போதா பலவன நாகரத்னமே வேற மாப்பிள. எது வயிறு எது சிமுண்டு முடை? இது வயிறு சிமுண்டு முடைதான் தேடணும். கண்ணாடி பார்க்கையில மஞ்சோட்டு சாப்பிட அடியா அடிக்கிறாங்க. என் 216 முண்டை அந்த ஆள் ரோட்டு மாமா என்ன பண்றாரு? ஜூஸ் போய் நீங்க கூப்பிடுறாரு. நீயே செய். சத்திய பிரியா சொல்லுங்க. சத்திய கலெக்டர் அளவுக்கு அடிப்பேன். எனக்கு கடை தெரியுமா? உங்களையே கடை சொல்றேன் நானு. ஏய் என்ன இங்க முன்னாடி இருந்த 4 பேர் போயிட்டாங்களா? அதானே நீ கால் எடுத்து வச்சுட்டு அவங்களுக்கு கருக்குளிச்சு போச்சு மூச்சு. நான் வந்ததோட கிளம்பிட்டேன். இப்ப சத்திய புரியா அவன் தலையில விழுக போது கட்டி வச்சு புரியும் தம்பி. தான் சார் ஒரு பேக் தூக்கி சாப்பிடணும். பரவாயில்லையா? எதை நான் போற பேக் தூக்கணும். உன் பேக்க தூக்க போது உன் பேக் சாட்டு அடிச்சுதானே தூக்குவேன். முடியாது முடியாது. என் பேக்கையே தூக்க முடியாது. ஹலோ என் பேக்கை தூக்க ரொம்ப சிரமம். அப்புறம் எங்க நீ சாட்டு அடிப்ப? நீக்கிறக்காரனை ஏறி விட்டுருவேன். என்னை பத்தி உனக்கு தெரியாது. யார் வந்தாலும் நான் சமாளிப்பேன். ஆனா நீக்கிறக்காரன் ஏறி விட்டானா உனக்கு தூண்டி ஓடுவேன். எத்தனை நேரம் தான் எனக்கு என்ன நாளே சமாளிக்கிறேன். உனக்கு என்ன பிரச்சனை? தூண்டி ஓடுவேன். ஆனா மதப்பு கட்ட மதக்கவே தூண்டி அறுந்து வரும் உனக்கு. அப்புறம் ஆனா மீனை அவனா அடிச்சு எடுத்து மீன் என்ன அடிக்கிறியா? நான் அடிக்கிறேன். அவங்க எப்படி ஆயிரம் கொஞ்சம் போகுது கத்துக்க. இல்ல எனக்கு தெரியுது நீக்கிறக்காரன் எப்படி வளர்க்குறாங்க அவங்க. உனக்கு சந்தேகம் எதுவே வருது? இல்லம்மா அப்படியே தாயில மூஞ்சிக்க மாதிரி அதுல பொம்பளை தொங்கிட்டே வராது. கொஞ்ச நாளைக்கு இங்க இருந்துருவா. புரிஞ்சுக்கலாம். ஆனா சரியான ஸ்ட்ரென்த் வண்டி போட்டு உடப்பாங்க. வீட்டு என் தம்பி ஊரம் வர்றதே இதுக்கு தானே. வண்டி போடவா? என்னமா டெய்லி அவங்க ஊரம் பத்தி படம் பாக்குற மாதிரி வச்சுக்குவாங்க. இங்க வாடா தங்கா. சொல்லுங்க. வா. வெக்கமா இருக்கு. வெக்கமா இருந்தா போயிட்டு நைட்டி போட்டு வரியா? நைட்டி கூட ரொம்ப வெக்கமாயிரும். அப்ப முண்டமா வா. அதுக்கப்புறம் வெக்கமே வராது. முண்டமா நீ வந்தேன்னா அந்த செவரு ஊர்லாம் இடிச்சிருவாங்க. இந்த கல்லுங்கள தண்ணி வருதோ உண்மையிலே தண்ணி வந்து வாடா என் தங்கா. திரும்ப ஒரு 3-5 குனி தார்க்கம் படுத்துட்டோம். நீர் செக் பண்ற அதிகாரி அந்த காலம் தான் டீம் போட்டு பார்த்தாங்க. எங்க சிவகங்கை மாவட்டக்காரன் பூரா தார்க்கம் போட்டே பார்த்தாங்க. ஏற்கனவே நீரோட்டம் ஓடுறது நம்ம நாடகம் நீரோட்டம் இல்லாம இதுல வாக்குற எத்தனையோ டான்ஸை நான் சந்திச்சிருக்கேன். உன்னைய சந்திக்கும் போது என்னடி வீவாட வருது. சத்யா சாத்தி சத்யா சத்யா சத்தியமா சக்தி இல்லையே சிவன்லயே சக்தி இல்லை. சத்தியமா சத்தியமா என்னை பார்த்தன முடியாது. எப்போது கொடுத்தாங்க நீங்க? எப்போதுமே அப்படிதான். சத்துரு சொல்லுங்க. மாட்டி விடு. என்னோட போறீங்க? நான் தான் அதே மாட்டணுமா? சத்யா சத்யா பொத்தியா ஒண்ணும் பண்ண மாட்டேங்க. அப்படியே ஒண்ணும் பண்ண முடியாது. பண்ண முடியாது சத்யா. யூடியூப்ல புரிஞ்சியம் பாக்குறேன். அவனை ஆந்திராவுக்கு கல் உடைக்க அனுப்பு. நான் வந்து ஒரு செங்கல் உடைச்சேன். ஒரு தேவதை வந்து தம்பி இதையும் அமர்த்தி போட்டு போவேன். ரத்ன மாமா என்ன மாமா ஒரு ஊம்பு கூட என்னது கட்டின் 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 கேமரா கட்டின் ஓடி செய்ய கட் பண்றது விதி சர்ரா குதி நாடகமா பெட்டு படமானு பயில போகும்போது யோசிக்கணும். சத்யா சொல்லுங்க. என் தம்பிகளுக்காக அவங்களுக்காக என்ன செய்யணும்? தம்பி லவ் பண்ணும்போது லேடிஸ் எப்படி
ஹேண்டில் பண்ணு சொல்றேன். அவங்களுக்கு யாருக்கும் தெரியாதா? அவங்க பூரா கையடிக்கிறாங்க. உங்க தம்பியில பத்தி உங்களுக்கு தான் தெரியும். கையடிச்சு கூப்பிடாங்க, செருப்பு அடிக்க போயிடுவாங்கன்னு சொல்ல வரேன். நீங்க சொல்லி கொடுக்குறீங்களா? நான் உன்னை சத்தியான்னு சொல்லும் போது அப்படியே ரொமான்ஸாவா சத்து இப்படி வரக்கூடாது. உன் புரிஞ்சு அறுவோட வந்துருவேன். நீங்க தான் ரொமான்ஸ் ஆட சொன்னீங்க. அப்படியே நீர் கசி வர்ற மாதிரியே என்ன நீரோட்டம் இல்லைங்கிற ஒரு நீர் கசி கொஞ்சம் அதக்கி வா. செயல வரவா? ஆனா அந்த மிருதங்கார துணி குடி மாதிரி இருந்தாலும் நல்லா கேட்பேன். அசிங்க வாத்தினா அப்படியே என்ன போய் வா ரத்ன மாமு கொஞ்சம் ஸ்பீக்கரை முறுக்குங்க. சத்தி சிவன் சத்தியம் ஐயா அண்ணனுக்கு வெட்டுதுரா. என் வயசு எனக்கே ராசவாட்டு சுருளிங்க மாதிரி வந்துருச்சா. சத்யா எல்லாரும் சொல்லுவாங்க காதலிக்காம நிலாவை பிடிச்சிட்டு வரேன், அதை பிடிச்சிட்டு வரேன்னு சொல்லுவாங்க. நான் உனக்காக என் கரங்குளத்து முடிய பிடிச்சிட்டு வரேன். 15 மாத்திரை போட்டேன். எதுக்கு? ஆகி வர்றது உன்னை நான் ஏதாவது சுகப்படுத்துறதுக்காக போட்டேன். என்ன சுகம்? ஆனா கடைசியில் அந்த மாத்திரை தூக்க மாத்திரை. அப்ப தூங்கிருக்கீங்களா? அப்படி இந்த காமெடிக்கு முட்டைக்கு சேரு அடிச்சிருச்சு. சேரு போய் சிமுண்டு முடிய பிடிச்சிருச்சு. ரத்ன மாமு ப்ளீஸ் மாமு. எங்க மாமன் தான். உங்க மாமா அவரு? ஏன்னா ஒரு இயந்திரம் கரண்ட்ல வேலை செய்யுது. அது சொல்றத கேட்கலைன்னா அன்னன்னைக்கு அமையுது. உங்க மைண்ட் செட் சூப்பரா இருக்கு. நான் உங்களை குசிப்படுத்திக்கிட்டே இருக்கேன். இடைஞ்சலா இருக்கா? இடைஞ்சல நாங்க இடைஞ்சலா இருக்கோமா? இடம் நம்ம இளைஞர் இந்த வட்டாங்களா? ஏண்டா நீங்க எல்லாம் போலையா? ஒரு விஷயம் சொல்லல, நான் எங்களை வஞ்சனா பாக்குறவங்களுக்கு வஞ்சது மாதிரி தெரியும். என் தம்பியை கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா என்கிட்ட வந்து திட்டு வாங்காம போகாட்டா அவங்களுக்கு ஒண்ணுக்கு நல்லா வராலாம். என் தம்பி நாளைக்கு விழுந்தாலும் யாராவது இருக்கிறது நான் சொல்ற ஒரு டே அமைதியா இருக்கணும்டா. அப்பதான் அத்தாச்சி கிளியாச்சி தருவேன். வாங்கின ஊருக்கு தான முடியல வச்சிருக்கதே ஒண்ணு. அதான் கொஞ்சம் வயிற்றுக்காக இந்த நாடகத்துல நம்ம திட்டிக்கலாம், நம்ம பாஞ்சுக்கலாம். அண்ணன் தம்பி நம்ம எல்லாரும் இதுக்கு பாவம் பொம்பளைய பேக்க தூக்கிட்டு போய் இதில் கூத்தாடி தன் குடும்பத்தை பார்க்குற ஒவ்வொரு தமிழச்சியும் இந்த தமிழர் சார்பாக வாழ்த்துறேன். எனக்கு ஏதோ வயிற்று குழம்புக்காக பாவம் அதை பேசுகிறான். அதான் மன்னிச்சுக்கத்தான் தப்பா பேசியிருந்தான். அப்படி இல்லை நீ தொழில் தானே. ஆனால் உண்மையிலே எத்தனையோ டான்ஸை பார்த்துருக்கேன். எங்கள் சத்தியா வந்து ஒரு வெகுளி அதான் எனக்காக உங்களுக்காக என்ன செய்யணும்? எனக்காக ஒரு தூக்கி தலையை விட்டு படுன்னு சொல்லக்கூடாது. அவன் எனக்கு என்ன வேணும் கேளுங்க. தம்பி வேணும் ஓராய வரணும். படுன்னு சொல்லக்கூடாது. அகத்தி இரு. அதோட அகத்தி மை ஸ்டூடெண்ட் வர போறாங்க. ஸ்டூடெண்ட் இருக்காங்களா? ஒருத்தன் 2 அறிவு, ஒருத்தன் 1.25 அறிவு. எதுக்கு வர்றாங்கன்னே தெரியாது. உங்களை மாதிரி இருக்க மாட்டாங்களா? நான் சொல்லி கொடுக்குறேன். அறிவாளி இருந்தா என்ன மாதிரி கேட்ட வரேன். கட்ட முள்ள குட்ட முள்ள காசே இல்லையாடா டேலே. தம்பி 20 தடவை கொடுத்துட்டிய, 1 ரூபா கூட ஏறலடா செல்லுல. சரி கொண்டாங்கடா. நம்ம கரகாட்ட காதலை ஆடல் பாடல் பிரிய யோகி யோகி. ஆனா கடைசி வரைக்கும் சீப்பைன்னு அவன் பையன் காமிச்சிட்டு போயான் பாரு. என் தம்பி தான்டா அறிவாளி. என்ன அந்த பையன் மதுரை வல்ல மணிக 2 தஞ்சாவூர் சிவகங்கை மாவட்டம்
பாகுபாடு பார்க்க மாட்டேன், பெரிய ஆளு சின்ன ஆளுலாம். வாயா, முதவுக்கு எப்படி இருக்கு? இங்க வா, முதவுக்கு எப்படி இருக்கு? நீ பேசுறத பார்த்தா தான் எனக்கு கடுப்பா இருக்கு. கையை தூக்கு, கையை தூக்கியா, வேட்டியை தூக்கியா. போன வாரம் தொழில கட்டுப்படணும் எப்படி இருந்துச்சு? போன வாரம் போட்டது அதுக்குள்ள எப்படா சரியாகும்? இல்ல தொழில கட்டுப்படணும் எப்படி இருக்கு? தொடையில கட்டு போட்டா சேர்த்து ஓரத்தோட ஒட்டி விட்டேன். பசா போய் பிடிச்சிக்கிட்டு ஒண்ணுக்கு இருக்க முடியல. அப்படியா? உன்னை இந்திக்கார மாதிரி தானே பேச சொன்னேன். எந்த ஊர்னு கேட்டா சவராசன் சொல்ல சொன்ன. பையா எப்படி இருக்கு? சரியாயிடுச்சு. அது தமிழ்ரா. உனக்கெல்லாம் ஒரு வாத்தியாரு. சத்யா, நான் என்ன சொன்னேன்? நான் புத்தூர் கட்டு பாண்டி மாமா மச்சான் நட்டுக்கிறேன். நீ என்கிட்ட கட்டு போட்ட ஆள் யாருன்னு கேட்டா ஆந்திராக கட்டு போட்டேன்னு சொல்ல சொன்னேன். பூச்சாக பாரு, அவன் மூத்தத்தை குடி. அதை எப்படி நாணத்தை கடுத்துட்டு போயிடுவாங்க அவங்க. பையா அண்ணா கிழிச்சா கிழிச்சா கட்டு போடல. ஆமாண்ணா. அது தமிழ்ரா. இல்லை, இது ஐயர் பாச மாதிரி இருக்குடா. சீதர் ஐயர் மைனாடா பாலமேடு அலங்காரம் போடா. எப்படி இருக்கு கட்டு போட்டது? ஒரு 50% சரியா இருக்கு. நீங்க டைலாக் மயிரே பேச வேணாம். அதா நீ கேள்தா கை எப்படிங்க இருக்கு? கை உள்ள கொண்டை கறிக்காது, தொண்டை தரிச்சு வரும் உங்களுக்கு. ரொமான்ஸ கேளு. எப்படி புதுசா ரொமான்ஸ் கேட்டீங்கன்னா நான் முட்டை பத்தோட உள்ள விடுவேன். தம்பி உங்க கையை மூட்டோட கட்ட முடியும். உங்க கை எப்படி இருக்கு? நல்லா சரியாயிடுச்சு. வலிக்குதா? இந்த காடித்தனம் வேற நல்லா பண்ணுறீங்க. என்னைய கண்டுக்கவே மாட்டேன், அதுக்குள்ள ரூம் படி அடிக்கிறேன் பாரு. வலிக்குதாங்க? இல்ல இங்க வலிக்குதா? இங்க வலிக்குது. கட்டு போட முடியாது. அது வலிக்காதே, கடுக்குமே. நீ முன்னால போன நான் பின்னாலே வரேன். நல்ல பிள்ளையா எப்படி பிள்ளையா கொப்பும் கொலையுமா கூட்டு வந்திருக்காங்க. கிட்டத்துல போய் கொண்டையில போட்டு மங்கு மங்குன்னு அடிக்கிறாங்க. மங்கு மங்குன்னு அடிச்சா நான் அப்படி அடிக்க மாட்டேன். நான் சங்கு சங்கு எடுத்து ஆனா நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குங்க. நம்மளுக்கு நான் ரெண்டத்துக்கு வாய்ப்பு கொடுத்துட்டே அப்ப திருவிழுதுறேன். உங்களுக்கு வாய்ப்பு கை சரியாச்சா? ஜாமி மகிமையா? நான் தொட்டவனு தெரியாச்சா? புளிப்பா புளி எங்க போட்ட வகட்டா இருக்கா? கலம்பு ஒரு டப்பா கொடுத்து கணவனை விழுக்கு விழுக்கு கண்ணு ரெண்டு கொய்யாக்கா மாமா உங்க வெதரை கூட 2 தடவை ஜூம் பண்ணி எதோ சொல்லக்கூடாது. இந்த மசூல் அது பிள்ளைய போட்டு வலிச்சுக்கிட்டு ஜூம் பண்ணேன். அறிவாரி உள்ள ராசாத்தி வச்சிருக்கேன் ரோசாப்பூ. என் நண்பே அந்த முடி இளையராஜாட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்க சாங்க பாடினது தப்புத்தேன். அந்த முடி இளையராஜா நேரம் வந்து உன்னை செருப்பு அடிப்பாப்புல. அது எப்படியாப்பட்ட பாடு? உன் தொண்டைக்கு என்ன முடியுமோ அதை பாடுங்க மாட்டேன். அத்தை ஒட்டச்சாமி ஆறுமோன் சாகலடா. கிடாப்புலி மாரி மாத்தா பாடு தானே. ஐயா ஆக்காட்டி ஆக்காட்டி ஆனந்த செகுல் அப்படியே உடைய மயிர்மை 2 வரல பாட்டு ஆடுங்க. 2 வரி டப்பு டப்புன்னு டப்பு டப்புன்னு தானே. டப்பு டப்புன்னு செய்யறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். தெரிச்சிரு டப்புன்னு உங்களுக்கு. டப்புன்னு தெரிக்கும், அங்க தெரிக்கும். லூசு தெரிக்க விடக்கூடாது, பிள்ளை வந்துருச்சிடும். பிள்ளை பூரா காலியாக போறீங்க உங்களுக்கு. 3700 ரூபாய்க்கு மாத்திரம் வாங்கியிருக்கேன். நான் எல்லாம் மாத்திர மணிதான் வேற என்ன பண்றது? ஊருக்குள்ள ஒன்னா போல யாரும் இல்லை. அது தொண்டை கூட
துண்டுல பொறிட்டு வந்தாங்க. கொஞ்ச நேரத்துல கொட்டையை முறிவிட்டு அண்ணா அண்ணா மூஞ்சிர அண்ணா என்னன்னா இந்த கண்ணாலி மனை யாரா இதை பொறிட்டு வந்து அது பல்லாங்குழி ஆடவாடி இப்பதான் மாமா வர்றாரு. இது என்னது இல்ல மாமா அது வெல்டிங் இருக்கா மாமா சிங்கம் மாமாக்கு இவ்வளவு வருஷம் இருக்கு. பழைய தூள் என்ன ஹெல்மெட்டுக்கு வந்த சோதனை. எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லு. ஓ பணியார அப்பா வச்சிருக்கு சாப்பிட்டு படு காலையில் பள்ளிக்கூடம் போகணும். கூடிருச்சு தம்பி யாரு பெட்டிக்கார வயசு தானா? நம்ம ராஜா ராணி ஆட்டம் பார்க்க எவ்வளவு அழகா வண்டி போடுறான் பாருடா. இல்ல ஏறி போறேன் போனஸ் தர மாட்டானே. இதுதான் எனக்கு வவுத்தரிச்சலா இருக்கு. நீ டேஸ் அடிக்க வேண்டியதா வெண்ண. நான் அடிக்கிறேன். அடி அடி தோட்டு கட்ட ஓரத்தில விலை போறோம் மொத்தா நக்கவா நடக்குதா? முண்டைக்கு கை நடக்கிறத பாரு. உன்னை செம்புல தானே கொண்டு வர சொன்னேன். எஸ்எஸ் கோட்டை நாயந்திரன் சீனு நனைய போகுது. இப்ப எதுக்கு தாண்டா வரான் தம்பி சொல்லி கொடுத்த வாத்தியாருக்கு எதுக்கு வரையான்னு தெரியல பொத்து. ஆனா சைலண்டா வந்து சிரிக்க வைக்கிறேன் பாரு. அவன் தான்டா பெரிய கலைஞன். இந்த கட்டு போட்டே பருப்பு வேலை மாமாவுக்கு. அவன் உம்முனே வந்து மாணவராத்துக்குள்ள மத்தியானம் ஆடி எது கூப்பிடுற நாளைக்கு புரிஞ்சு சண்டையை போட்டு என்ன அறைவா உங்களை எடுத்தா ஒவ்வொரு மும்பல வரமாட்டான். ஏன் நான் அப்படிலாம் நான் வராத அளவுக்குலாம் நான் பண்ண மாட்டேன் ப்ரோ. ப்ரோ வரணும் வேண்டாம் ப்ரோ. ஆக நீங்க பொம்பளை தான் நீங்களே தான் பண்ணீங்க. சிங்கமுனரி கம்மாக்குள்ள சிரிச்சுக்கிட்டு வந்தவள சிங்கமுனரி கம்மாக்குள்ள சிரிச்சுக்கிட்டு வந்தவளே அந்த புள்ள இட்லி அவிக்கிறது. தீப்பெட்டி தீப்பெட்டி விடுங்க. எங்க
அக்கா அண்ணா ரவாண்ணா உங்களுக்கு நம்ம தேடிட்டே தெரிஞ்சோம்ல. என்ன மாமா எப்போ இந்த வயசுல இப்படி இழைக்குது தெரியாம சைட் போட போறீங்களா? இருங்க கிடைச்சிருச்சு கிடைச்சிருக்கு இருங்க. என்ன கிடைச்சிருக்கு? மாமா அத்தை எங்க வரணும் அது ஒரு தேர்ந்தாடு வச்சிருக்காங்க. தம்பி நல்லா ஊத்துப்பாரு. பொசிக்கிறேன் நானு. தேர்ந்தாடு லூசு தோசை கல்லு கொலை மாதிரி இருந்துச்சு. காளி மயிர் வசனம்னா நல்லா பேசுவார் மயிர். நானே நானே இப்ப எல்லாரும் பாருங்க. ஏய் சொல்றதெல்லாம் கேட்க முடியாது. ரோபோடா முன்னாடி வா. ஒரு பட்டனா முக்கனா டீ பிடிக்கும். ஏ முண்டை டீ பிடிக்கும்னா இப்படித்தான் வைக்கணும். சுட்டு முட்டு வந்துட்டு போய் நோத்தா போய் என்ன வைக்கிறதுக்கா? இன்னொரு பட்டனாமுக்கு ஊர்ல ஓடிடும். அவன் வாங்குற 300 ரூபாய்க்கு அவ்வளவுதான். நீங்க 4000 ரூபா வாங்குறீங்க. மயிரை போடுங்க. யாரு ஐயா வாரிய பூ நெடுந்தூரம் போக வேணா அப்படின்னு சொல்றேன். நெடுந்தூரம் போக வேணா யாரும் வீடு ஒற்றை எடுத்து விட்டு வைக்கிட்டு வந்து சுத்தம் பண்ணி சாமியை கும்பிட்டு சுத்தம் பண்ணி சாமி கும்பிட மாட்டேன். ஆசை மச்சான் ஆனந்த் ஆசை மச்சான் ஆசை மச்சான் ஜியோ மணி வேற எதுவும் கடிச்சு முடிச்சா என்ன? பொம்பளை அந்த உள்ள சந்தோஷப்படுவியா? ஆசை மச்சான் ஜியோ மணி மணி கலாப்பூர் கேஜிஎஃப் அவர்கள் சார்பாக 101 ரூபா. நன்றி. நீங்க வாத்தா சொல்லவா? இருங்க இங்க கொடுத்தா 500 ரூபாங்க. அவர் சும்மா தான் நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க. நான் பண்றேன் இப்ப பாரு. ஆசை மச்சான் ஐயோ வேணாம். ஐயோ வலிக்குதே குத்துதே உடையுதே. ஆசை மச்சான் ஜியோ மணி காலாப்பூர் கேஜிஎஃப் உறவுகள் 101. நன்றி. இருங்க தம்பி. ஏன் சொல்லணும்னா பாவம். நீ வாத்தா மணி ஆயிடுச்சுங்க. சத்தியபிரியா நம்ம 2 பேரும் ஒன்றும் பண்ண மாட்டோம். ஒன்றும் பண்ண மாட்டியா? வந்தது கூட 50. பாத்தியாரா வாத்தியார் ஒன்றும் பண்ண மாட்டார். கடைசி அந்த பேக்கை தூக்கிட்டு வரணும். அதை மறந்துட்டேன். வாங்க இப்படி வந்துட்டு போங்க. ஒரு கை தட்டு போடலாம். இதுக்கு 70 ரூபா வாங்குறாரு. போ அப்பா பிஸ்கட்டை சாப்பிட்டு ஆயிருதா? சத்தியபிரியா தரவு தெரிஞ்சு இங்க வாத்தா. ஐயா கொஞ்சம் என்ன ஐயா ஐயா அந்த மசூர் ஒரே மாதிரி இருந்துச்சா?
அந்த காளி முட்டையை பாரு, பொம்பளைங்கன்னே பாசி காலில். பொம்பளைக்குள்ளது அப்படியே இருக்குப்பா அந்த குணாசியம். கையை விடுவேன், அரைச்சி விடுவேன். கையை விட்ட வீசுங்க ஐயா. விழா கமிட்டி இந்த துண்டு இருக்காங்கய்யா. சத்தியா உனக்கு துண்டு போடல? துண்டு வச்சிருக்கியா இல்ல பேக்கில் வச்சிருக்கியான்ட்டு? என்ன பப்ளு வந்திருக்காரு? ரோபோ எந்த ஊரோட உசுரை வந்து மடுவில் வச்சு பார்த்தாங்க. உயிர்வதை வாங்குற மயிர்மேனே நீ பார்த்தா? ஐயா விழா கமிட்டி துண்டு கொண்டு வாங்க. துண்டு இல்லையா? நீங்க பாருங்க. நீ வைக்கும் போது எலி சத்தம் வருது. இப்போ அடி காலி முண்டை, இந்த வயசுல உனக்கு பொம்பளை ஜோக்கு கேட்குதா? உள்ள வா, உன்னை உரியா மாட்டுக்கு பிரிக்கிறேன். அத்தை நீங்க வைங்கத்த, எப்ப பார்த்தாலும் தீச்சட்டி எடுக்கிற பொம்பளை மாதிரி தலையும். அது உடம்ப பாரு, லேசா கட்டிப்பிடி. என்ன பண்ணுவோம்? ஆமா, கருங்குளத்து முனியா கடா. என்னாச்சு மாமா? அத்தை என்னத்த? இல்ல நம்மள்கிட்ட டவர் கிடைக்கல. நீ சொல்றா சத்யா? கருங்கால குடி தாண்டதுக்குள்ள உன்னை கொண்டுருவேன். வயசுக்கு என்ன முனமுனப்பு. உங்க அப்பா வேற போன அடிச்சு சொல்றாரு, என் மயன் காலித்தனமா தெரியாங்க. அதான் காலி குவிமனே. நீ என்னடி பத்தினி நேத்து பயில வச்சுட்டு அடிக்க தெரியுது? உள்ள கொடுத்து போறா நீ முட்டை. தங்கச்சி நீ வாங்கினேன், அரைஞ்சு விடுவேன். பையில என்ன மஞ்சள் பைய வச்சு அடிப்பேன். என்னதான் செய்ய ஒரு அறதான் சத்தியபுரியா. அவர் மிமிக்ரி பண்றாரு மைக்கோ. உன் இடது கையில சுண்டி வரும் நல்லா இருக்கு. அந்த இதே வந்து குண்டி உள்ள ஓய்வு. இப்படி இருந்தா நல்லா பேசுவார் அவரு. அத்தை உள்ள வாங்க தேவை, உங்களை கம்பு கூட்டோட எரிச்சிடுறேன். அப்படி சொல்லாத. அவர் தான் நம்ம பிள்ளைக்கு வந்து பீத்துணி அலசுறவர். நம்ம மூத்த மயனை பாத்தியா? குழும முண்டை இத்த பெருசாவா? இது மூத்த மயன். அப்ப நீ கோமால இருந்த, நான் உங்க அம்மாவா? உங்க மூத்த மயனா சோபரச மாத்த பத்தியா? இந்த தண்டிய அத்தை பரவாயில்ல. சத்யா கல்யாணத்துக்கு நேரம் வர முடியாது. கல்யாணத்துக்கு வர மாட்டியா, அதே மாதிரி பட்ஜெட்டுக்கு வர மாட்டியா. பொட்டை விட்டா எல்லாம் போட்டுவேன். போட்டு அங்க வந்து நான் சாட்டு போட்டுக்கிட்டு போய் ஆள் பார்த்துக்கிட்டேன். மச்சான் நீ என் தங்கச்சி. என்னை பிடிச்சிருக்கா? தங்கச்சி மச்சான் உங்களுக்கு வாரிசு பிறக்காத மச்சான். ஏன் மாப்பிள்ளை இப்படி சொல்றீங்க? உடம்பும் நடக்கும் கொடுத்துருச்சு. எதுக்கு இலக்கிரிய ஒரு மாதிரிய வாட வரும் மச்சான். என்ன மச்சான், என் தங்கச்சியை நீங்க தான் 30 செல்ல வைக்கணும். என்ன சொல்றாரு? 30 செல்ல வைக்கணும்னா அந்த அளவுக்கு என்னை சாப்பிட்டு போட சொல்றாரு. முத்தம்மைய கதிரேசன கதிரேசன கதிரேசா உன் மயன் தாண்டி மூத்தவன் கதிரேசன். கதிரு 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 என் மயன் அப்படி சொல்லாதீங்க. தவமா தவம் இருந்து வரமா வரம் இருந்து போகாத கோவில் இல்ல, ஏறாத மலை இல்ல.
இவனே மழை தான் ஏற போறேன். அப்படிலாம் தவம் இருந்து இந்த பிள்ளையை பத்தி எடுத்து ஏதாவது சாப்பிடுவான்னு சொல்லி எல்லாமே வாங்கி கொடுக்குறேன், சாப்பிடவே மாட்டான். பால் சாப்பிடுவானா? பால் சாப்பிட மாட்டான். இப்ப கொடுங்க பாப்போம். அப்பாட்டல அப்புறம் நீக்கி விட்டு கூட வயசுக்கு சரி சரி, நீ குடிக்கலையா? அவன் நினைச்சு அடிச்சுட்டேன். சத்யா ரெட்ட புள்ள பத்து கொடுக்கணும். நான் சிங்கம்லாரி பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சை எடுப்பேன். வேற இவங்களை பத்ததுக்கு என்ன செய்ய முடியும்? ஏற்கனவே ஒருத்தனை பெற்று விட்டேன். என்னைக்கு இவன் வந்து சேர்ந்தான்னா அன்பாலையும் கடனில் போகுது. மச்சா மருமீனே, மருமையும் கிடையாது, மயிறு மச்சாண்டா. மாமா 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 என் தங்கச்சிய இப்போதைக்கு கட்டி கொடுக்கல. சேகர் செத்துட்டான்டா. இந்த செத்துட்டாண்டா. அப்ப என் நிலைமை இந்த ஆந்தையை வச்சுக்கோங்க. எப்படி தெரியுமா காதல்? ஐ லவ் யூ. ஏன் பயந்தேன்? என்ன இப்படி தரது? 1 மணிக்கு மேல அவனுக்கு லேசா ரொம்ப வலிக்குதா? பெருதான் செய்வா. இப்போ உள்ள வாங்க, உங்களோட புழக்க போடல ரத்ன மாமா. கொஞ்சம் வைங்க. அப்போ 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 கொஞ்சம் தான். நீ வண்டி நாரதுக்கு எப்படி வேணா வைப்பு. ராசவாட்டுக்கு அமைச்சு போடு. அதுக்கு வாத்தியார் கத்தி பாடிடுவாரு. பார்த்தீங்களா? அவர் மயந்தேன் நமக்கு ஒண்ணு. செவ்வரளி தோட்டத்தில் வெளியூர்லிருந்து வருகிற உறவுகளை தூக்கத்தை பாராமல் இந்த கலைஞர்களுக்காக எங்க எல்லாத்துக்காக வந்தவங்க பாதம் தொட்டு கும்புறேன். இரவு நேரம் போறவங்க டூலூர்ல மெதுவா போங்க. செவ்வரளி தோட்டத்தில் ஒண்ணு நினைச்சு உடம்புறம் போகுதம்மா வீட்ட நினைச்சு அக்கம் பக்கம் யாரும் இல்ல ஆளுங்க அறவும் இல்ல பார்த்து போகணும்டா அண்ணன் தம்பி 100 ஆண்டு வளரணும்டா. செவ்வரளி தோட்டத்தில் ஒண்ணு நினைச்சு உடம்புறம் போகுதம்மா வீட்ட நினைச்சு நேரமோ ராத்திரி நேரம் கண்ணின் பெண்ணின் கதாநாயகன் காலாப்பூர் கம்பு
காலாப்பூர் கம்பு நிலேஷ் கம்பு தேவர் சார்பாக 101 அந்த கல்லுல உட்கார்ந்து உன் காதலை சொல்லு தாயே தெலுங்காயி. அப்படி சொல்லாதீங்க, எனக்கு வராது. வராதா? லேசா கருவாடை காட்டுறேன் வந்துடும். எல்லாத்தையும் குச்சியை கொண்டு குத்தணும். போப்பாங்கடி அதான் குத்துற போதும். காதல சொல்லுதா இருக்கஞ்செடியில்